நம்மை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் நமது தாய் தந்தையர்கள். எந்த நிலையில் நாம் நமது தாய் தந்தையருக்கு கடைசி வரை பணி செய்வது நமது கடமையே. அதுபோலவே நமக்கு வாய்ப்பினை தந்து நம்மை உயர்வடைய செய்த இதய தெய்வங்களை மறக்காமல் அந்த தெய்வங்கள் காட்டிய பாதையில் பயணிப்பதும் அவர்களுக்கு காலம் முழுவதும் தொண்டு செய்வது நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணியே. சரியாக செய்வது இறைவன் நமக்கு பணிக்கப்பட்ட பணியே. அந்த பணியேதான் நமது ஆன்மீக செம்மல் திரு வி.ப. ஜெயபிரதீப் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆலயங்களை மலர்கள் கொண்டு அலங்கரிக்க செய்து எல்லா தரப்பு மக்களின் பார்வையில் யார் இந்த ஜெயபிரதீப் என்ற கேள்வியே மக்கள் அங்கே கேட்க செவிக்கு தந்த இன்பம் இதய தெய்வங்களின் செவிகளிலும் விழிந்திருக்கும் என்ற விடயம் அங்கே காண முடிகிறது. திரு வி.ப. ஜெயபிரதீப் அவர்களின் பணி மேலும் விசாலமாக வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கு நீங்க தான் மலர்களையும் செலுத்தி அலங்காரம் பண்ணிக்கிட்டீங்க. அதனுடைய நோக்கம் அது எங்களோட கடமை. எங்கள் தலைவர்களுக்கு மலர் அலங்காரம் செலுத்துவது எங்களோட கடமை. அந்த புண்ணியம் வாய்ந்த பணியை நாங்கள் செயல்படுத்திக்கிறோம். அவருடைய சேவை இன்னும் மேலும் மேலும் நல்லா செய்யணும் ஐயா. நல்லது பண்றாரு, இன்னும் நல்லா மேலுக்கு நல்லா பண்ணணும். அவரால் நான் நல்லா இருக்கிறோம். அவருடைய சேவையில எங்களோட சேவை சந்தோஷப்படுறோம். அவர் சேவை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த சேவை கண்குளிர கிடைக்கணும். அவர் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும் ஐயா. சார் ஐயா வரணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். நாங்க நன்மை மஞ்சாம எல்லாம் நன்மை அடையும். பிரதீப் சார் இதெல்லாம் பூ அலங்காரம் செய்ய சொல்லி ஆமா ஐயா, மனப்பூர்வமா செய்யறீங்க. மனப்பூர்வமா அவரு இன்னும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் மேலும் மேலும் வரணும் ஐயா. எங்களுக்கு ஆசை முதலமைச்சராக சந்தோஷம் தான். அவர் நல்லா சிறப்பா வருவார். அம்மாவின் ஆசையில நல்லா வரணும். அம்மா புள்ள மாதிரி செய்யறாரு. அம்மா புள்ள மாதிரி செய்யறாரு. இன்னும் மேல மேல வரணும். அவர் நல்லா இன்னும் மக்களுக்கு நல்லா செய்வார்.